13th sum, if 1/4 of a ragi adai weighs 120 grams, what will be the weight of 2/3 of the same ragi adai? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 of a ragi adai weight 120 gram. Then what will be the weight of 2/3 of the same ragi adai கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? ஒன்னோட வெயிட் தெரிஞ்சாதான் எதுவுமே நம்ம ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணிக்கிட்டோம்? லெட் தி வெயிட் ஆஃப் 1 ragi adai. ஓகேவா? weight of 1 ragi adai is equal to நமக்கு தெரியாது. ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் கிராம்ஸ். ஓகேவா? இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 ஆஃப் எக்ஸ். அதாவது 1/4ங்கச்சில் ஒன்றில் இவ்வளோ பங்கு தான் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 120 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1/4 into x equal to 120. ஓகே, x equal to 120 into 4/1. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது இந்த சைடு போச்சுல எப்படி ஆகும்? டிவைடாக சேஞ்ச் ஆகும். ஸோ x equal to 12 into 4 48 480. ஓகேவா? ஸோ x is equal to 480. that means 1 ragi adai is equal to the weight of 1 ragi adai is equal to 480 grams. okay, எழுதிருவோமா? the weight of 1 ragi adai is equal to 480 grams. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? 2/3 of the weight of adai. weight of adai is equal to, how to write? 2/3 into 1 480. ஓகேவா? 2/3 into 480 is equal to 2/3 into கட் பண்ணலாமா? இதை பாருங்க. 1 3 is 3, 1 3 is 3, remainder 1, 6 3s are 18, then 0. next 116 2 multiply பண்ணு 0, 6 2s are 12, remainder 1, 320. ஓகேவா? ஸோ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஆன்சர் 320. ஓகே, அப்போ எப்படி எழுதணும்? 2/3 of the weight. 2/3 கரெக்டு தானே? 2/3 of the same ragi adai. weight of ragi adai is equal to 320 grams. okay, 320 grams. next sum பார்க்கலாம். 14th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if p plus 2q is equal to 18 and pq is equal to 40 அப்படி இருந்துச்சுன்னா find 2/b plus 1/q ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன் 2/b plus 1/q தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? நான் இதை என்ன பண்ணேன்னா எல்சிஎம் பண்ணுறேன். எல்சிஎம் இல்லைனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் ஒன்று தான். இவங்க ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 into q plus 1 into p divided by p into q இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 into q என்ன வரும்? 2q plus 1 into pp by divided by pq. ஓகே, இதில் நமக்கு என்ன தெரியும்? p plus 2q, p plus 2 இதை இப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம்.
p + 2q + p எல்லாமே ஒன்று தான். ஓகே தானே? q. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? if p + 2q = 18. ஸோ 18 divided by pq = 40. ஓகேவா? இனி கட் பண்ணலாமா? 1 2 is to 2 2s are 4 0 9 2s are 18. ஓகேவா? ஸோ 2 by b plus 1 by q is equal to 9 by 20. இதான் என்னமா ஆன்சர்? 9 by 20. ஓகே. நெக்ஸ்ட்டு 15th sum. Find x if 5 into x by 5 into 3 into 3 by 4 is equal to 21. ஓகே. ஓகேம்மா பண்ணலாமா? எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 5 into 5 by x by 5 into 3 by 4 is equal to 21. ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். 5 5s are 25 இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் தான் பண்ணுவோம். ஸோ 25 + x divided by 5. ஓகே. இன்ட்டு இங்கே என்ன எழுதணும்? 4 3s are 12 + 3 13 15 by 4 is equal to 21. ஓகேவா? எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுமா. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட்டு 25 + x by 5 is equal to 21 into 4 by 15. ஓகேவா? அந்த டேர்மை மட்டும் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ அதனோட ரெசிப்ரோக்கரில் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 25 + x by 5 is equal to கட் பண்ணலாமா? 5 3s are 15 7 3s are 21. நெக்ஸ்ட்டு 7 4s are 28 divided by 5. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் பாரு. இந்த டேர்மில் உள்ள 25 + x அப்படியே வச்சுட்டு 28 by 5 into 1 by 5 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ அது 5 by 1 சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்போ 25 + x is equal to இந்த ரெண்டையும் கட் பண்ணுறேன். 5ஐயும் கட் பண்ணுறேன். ஸோ 28 மட்டும் வருது. ஓகேவா? 1 1. ஓகே. நெக்ஸ்ட்டு x = 28 - 25 and x = 3. x = என்னம்மா? 3. ஓகே. நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் 16 by how much does 1 divided by 10 by 11 exceed 1 by 10 by 11? How much? இது கூட எவ்வளோ அதிகமாக இது பண்ணச்சுல இந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ லிசன் சிம்பிளாக சொல்கிறேன். ஹவு மச் டஸ் 4 exceed 5? ஸோ 4 கூட எது அதிகம் பண்ணச்சுல இந்த 5 கிடைக்கும். 1 ஆட் பண்ணச்சுல 5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த 1ங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 5லேருந்து இந்த 4 சப்ராக்ட் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதே மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். தி டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு எந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன்? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? 1 divided by 10 by 11 இதில் இருந்து எக்ஸிட் எவ்வளோ அதிகமாகச்சுல உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ -1 by 10 by 11. ஓகே. நெக்ஸ்ட்டு 1 divided by
1 divided by 10 divided by 11 இருக்குது. இது how to write 1 into 11 by 10 அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மைனஸ் இங்கே எப்படி இருக்குது 1 by 10 into 1 by 11 ஆல்ரெடி இருக்கக்கூடிய 1 by 11 இந்த 1 by 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது 11 by 10 இது வந்து 1 by 110 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் நான் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிச்சுல என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை எழுதணும், இல்லைன்னா எல்சிஎம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்சிஎம் பண்ணிச்சுல என்ன வரும், இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் 110. ஸோ 110ங்கச்சில் இந்த 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 110 வரும், இன்ட்டு 11 by 11. கரெக்டாக? இன்ட்டு 11 by 11 பண்ணிச்சுல 110 வரும். ஸோ மேலேயும் நான் என்ன பண்ணணும், 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 11 into 11 11 into 11 என்ன வரும், 121. நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே என்ன வரும், 110 தான். ஸோ 1 மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 121 மைனஸ் 1 என்ன வரும், 120. 120 டிவைடட் பை 110. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணிடலாம். 12 by 11. ஓகே, இதனோட டிஃப்ரென்ஸ் ரெண்டும் 12 by 11 இருக்குது. நமக்கு how to write 1 divided by 10 by 11 exceed 1 by 10 by 11 by exceed பண்ணிச்சுலா by how much, by 12 by 11. ஓகேவா? ஓகே. Next, 17th sum. A group of 1536 cadets wanted to have a parade forming a square design. Is it possible? If it is not possible, how many more cadets would be required? Listen, a group of 1536 cadets wanted to have a parade forming a square design. ஒரு ஸ்கொயர் டிசைன் பரேட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவ்வளோ கேடட்ஸ் இருக்காங்க. பட் இந்த கேடட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் டிசைன் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹவ் இஸ் பாசிபிள்? ஸோ இது பாசிபிள் இல்லை அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அதிகமாக மோர் கேடட்ஸ் உட் பி ரெக்வயர்டு, எவ்வளோ அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே, பார்க்கலாமா? 17 சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் யூ ரைட் நம்பர் ஆஃப் கேடட்ஸ். அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, நம்பர் ஆஃப் cadets to form square design is equal to 1536. ஓகே தானே? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 1546 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஓகேவா? 1536 பண்ணலாமா? செகண்ட் டேபிளில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 2s are 14, ரிமைண்டர் 1. 6 2s are 12, ரிமைண்டர் 1. 8 2s are 16. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிளில் தான் பண்ணுறேன். 3 2s are 6, ரிமைண்டர் 1. 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 4 2s are 8. நெக்ஸ்ட்டு சேம் செகண்ட் டேபிள் 1 2 is 2, ரிமைண்டர் 1. 9 2s are 18. Then 2 2s are 4. Next same second table 9 2s are 18, remainder 1. 6 2s are 12. Next second table 4 2s are 8, remainder 1. 8 2s are 16. Next second table 2 2s are 4, 4 2s are 8. Next second table 1 2 is 2, 2 2s are 4. Next second table 6 2s are 12. Next second table 2 3s are 6. Next third table 1. ஓகேவா?
எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ டைம்ஸ் கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9. 9 டைம்ஸ் 2 வந்திருக்குது, 1 டைம் 3 வந்திருக்குது. ஓகே, அதை எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 into 2 into 2 into 2 into 2. 1 2 3 2 4 2 into 3. 1 2 3 4 5 6 7 8 9 into 3. ஓகேவா? லிசன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே பேராக இருக்குது. இந்த 2ம் 3யும் எப்படி இருக்குது? அன்பேர்டு. ஸோ ரைட் பண்ணிக்கலாம். தி நம்பர்ஸ் 2 and 3 are not paired. So unpaired. அந்த ரெண்டு எப்படி இல்லை? பேரா இல்லை. ஸோ இட் இஸ் என்ன பண்ண முடியாது? ஸ்கொயர். இட் இஸ் பாசிபிள்? நோ, இட் இஸ் இம்பாசிபிள். எழுதிடலாமா? தேர்ஃபோர் இங்கே ரைட் பண்ணுவோமா? That it is not possible or impossible. Therefore, it is impossible. Okay. கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது? ஃபார்ம் பண்ண முடியாது. இம்பாசிபிள். எதை ஃபார்ம் பண்ண முடியாது? ஸ்கொயர் டிசைன். டு ஹாவ் தி parrot forming square design with எவ்வளோ கேண்டிடேட்ஸ்? 1536 கேடட்ஸ் வச்சு 1536 கேடட்ஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் டிசைன் ஃபார்ம் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அவங்க எப்படி கேட்டிருக்காங்க? ஹவு இஸ் பாசிபிள் இஃப் இட் இம்பாசிபிள் நாட் பாசிபிளாக இருந்துச்சுன்னா எவ்வளவு மோர் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களே. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு. அதை நான் லாங் டிவிஷன் மெத்தடில் இதை டிவைட் பண்ணுறேன். 1 5 3 6. ஓகே, பாஸாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 15 இருக்குது. 4 4s are 16. ஸோ ஐ கேன் சூஸ் 3. 3 3s are 9. ஓகே, நெக்ஸ்ட்டு 15லேருந்து 9 லெஸ் பண்ண என்ன வரும்? 6. நெக்ஸ்ட்டு இந்த 36 அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். தென் இந்த 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6. நெக்ஸ்ட் வந்து 6 1 636 வரணும். ஓகேவா? 636 வரணும்னா என்ன பண்ணுறேன்னா 69 கொடுக்குறேன். 9 9s are 81. ரிமைண்டர் 8. நெக்ஸ்ட்டு 9 6 are 54. Then 54 plus 8 62. ஓகேவா? ஸோ இங்கே 9 பண்ணுறேன். இங்கே வந்து 621 வருது. நெக்ஸ்ட்டு லெஸ் பண்ணுறேன். 6லேருந்து 1 லெஸ் பண்ணுறேன்னா என்ன வரும்? 5 தென் 1. ஓகேவா? இனிமேல் என்ன பண்ணணும்? பாயிண்ட். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் வேண்டாம். நமக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கொயர் டிசைனுக்கு கரெக்டான இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு கிடைச்ச அந்த 39 மல்டிப்ளை பண்ணிப்பார். 39 இன்ட்டு 39. 39 இன்ட்டு 39 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 39 39. 9 9s are 81. ரிமைண்டர் 8. 9 3s are 27. 27 plus 8 35. Then 9 3s are 27. Remainder 2. 3 3s are 9. 9 10 11. Then 1 7 8 9 10 12. Remainder 1 3 4 5 1. ஓகேவா? இது மல்டிப்ளை பண்ணிச்சுல என்ன வருது? 1 5 2 1. ஓகே, பட் நமக்கு என்ன இருக்குது? 1 5 3 6 இருக்குது. அப்போ 2 இதை விட அதிகமாக தான் வேணும். ஸோ நான் 40 பண்ணுறேன். 40 into 40 is equal to 4 4s are 16. 1600.
ஓகேவா? அப்போ இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். இந்த ரெண்டில் எதையும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம கேட்ட கொஸ்டின் என்னென்னா, இந்த ஸ்கொயர் டிசைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது இம்பாசிபிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது கூட எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணுனா அது பாசிபிளாக வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படி தானே? ஸோ எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணுன்னு கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணுறேன், இந்த 1600 1536 சப்ராக்ட் பண்ணிட்டாலே போதும். 10 9 5 10லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 4. தென் 9லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 6 64. ஓகேவா? தென் we have நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6600 minus 1536 is equal to 64. ஸோ 64 பண்ணச்சில் நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருது இல்லை? அப்போ எப்படி எழுதலாம், therefore 64 to make a perfect square. கரெக்டாக? 64 பண்ணணும்னா ஆட் பண்ணணும்னா we have to add 64 அப்படின்னு எழுதிக்கிடுவோம். இப்போ எப்படி எழுதுனா add 64 to make a perfect square. Okay, perfect square. Therefore 64 more cadets would be required. Okay, எதனா கேட்டிருக்காங்க, would be required to form the square design. Okay, form the square design. Listen, the sum என்ன பண்ணியிருக்கோன்னா எதுவுமே இல்லை, இது கரெக்டாக ஒரு ஸ்கொயர் டிசைனை ஃபார்ம் பண்ணுதான்னு பார்த்துருக்கோம். ஃபார்ம் பண்ணலை. ஸோ அது ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எத்தனை இது ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ 64 ஆட் பண்ணிச்சுல அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. ஸோ 64 மோர் cadets would be required to more square form the square design. Okay, next sum 18th sum போலாமா? 18th sumல என்ன கொடுத்துருக்காங்க, evaluate root of 28625 and இதுக்கு ரூட் நீ கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு and use it to compute root 2862.25 plus 28.6225 இதனோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கே போல் இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கலாம், அப்புறமா இதை பார்க்கலாம். சொல்யூஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 286225 equal to நான் என்ன மெத்தடில் பண்ணுறேன்னா லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணுறேன். 286225 ஓகேவா? லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். லாங் டிவிஷனில் பேராக எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 5s are 25. ஓகே, ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட் அந்த 62 அப்படியே நான் கீழே கொண்டு வரேன். தென் 5 2s are 10. இந்த 10 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 362 வரும் பாரு. நான் 3 சூஸ் பண்ணியிருக்கேன். 3 3s are 9. தென் 0 3 309 வருது. ஓகே, 4ங்கச்சுன்னா ரொம்ப அதிகமாகும். ஸோ 3 பண்ணுறேன். 309. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் எஸ் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் 12 சேஞ்ச் ஆகும், உங்கள் 5 சேஞ்ச் ஆகும். 12லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணிச்சுல 10 9 10 11 12 3 வருது. தென் இந்த 5 அப்படியே நான் கீழே கொண்டு வந்துட்டேன். தென் 0. நெக்ஸ்ட்டு இந்த 25 அப்படியே கொண்டு வரேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 53 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 53 2ஆல் மல்டிப்ளை
2 3s are 6, then 2 5s are 10, 106 வருது. ஓகே, 106 கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணுறேன்னா 5 மல்டிப்ளை பண்ணுறேன். 5 5s are 25, remainder 2, 6 5s are 30, 32, remainder 3, 1 5 is 5, 5 3 25. கரெக்டாக வருதா? ஸோ ஐ கேன் சூஸ் 5 5 5 5 3 2 5 0. ஓகேவா? ஓகே, அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28,000 1s 10s 100,000 10,000 lakh 2 lakh 86,225 is equal to answer is 535. okay, answer என்னமா 535. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட். சரி, அதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2862.25. இது வேறு எதுவுமே பண்ணல, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? ஸோ நான் எப்படி பண்ணுறேன் பாரு. இந்த இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி ரைட் பண்ணுறேன். 286225 டிவைடட் பை 100. ஓகேவா? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால நான் டிவைடட் பை 100 கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தனித்தனியாக ரூட் ஏ பை பின்னா ரூட் ஏ பை ரூட் பி இப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ 286225 டிவைடட் பை ரூட் 100 இப்படின்னு ரைட் பண்ணிக்கிட்டேன். இதனோட ஆன்சர் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 535. தென் ரூட் 100னா 10 அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், 10 இருக்கனால ஒரே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் பண்ணலாம். ஸோ 53.5 53.5 எதுக்குள்ள ஆன்சர்? ரூட் ஆஃப் 2862.25 equal to 53.5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 28.6225 equal to சேம் அப்படியே தான் ரைட் பண்ணுறேன். 286225 divided by how many digits? 1 2 3 4 digits. So you add how many zeros? 4 zeros. ஓகேவா? அங்கே பாரு 2 டிஜிட்னால 2 0 ஆட் பண்ணோம், இங்கே 4 zeros ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேம் தனித்தனியாக எழுதிக்கலாம். 286225 divided by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1230. ஓகேவா? இதனோட ஆன்சர் ஆல்ரெடி தெரியும் 535 டிவைடட் பை இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100னா 10. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே என்ன வந்திருக்குது? 40 வந்திருக்குது. ஸோ ஆன்சர் 20 இருக்கும். 100 பண்ணிச்சுன்னா என்ன வரும்? 10,000. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 20 தள்ளி பாயிண்ட் பண்ணலாம். ஸோ 5.35. ஓகேவாம்மா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28.6225 ஈக்குவல் டு 5.35. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொன்னாங்க? ஆட் பண்ண சொன்னாங்க, அப்படி தானே? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2862.25 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 28.6225 equal to 53.5 plus 5.35. ஓகேவா? ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணிச்சுல என்ன வரும்? லிசன், 53.5 ஆட் பண்ணது 5.35. ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குது? 0 இருக்குது. அட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு இங்கே எத்தனை ஜீரோஸ் போட்டாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ 5 plus 3 8, தென் 5 plus 3 8, தென் 5. ஸோ 58.85 ஆன்சர்.